ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு அரசியல் தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்காருன்னு ஒன்று சொல்றாங்க. உண்மைதான் நினைக்கிறீங்களா? இவர் வந்து 2000 ரூபாய் கொடுத்தாரா, அவர் 2500 ரூபாய் கொடுக்குறாரு. இவர் 1000 ரூபாய் சொன்னா அவங்க வந்து 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் இதுல இருந்து ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தாண்டி அவங்க கிட்ட எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. வெயிட் பண்றாங்க. திமுக என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அதிமுக வெயிட் பண்றாங்க. அப்படியே அதிமுக கொடுக்குறாங்க. அதையே தான் விஜய் என்ன பண்றாருன்னா இதுல இருந்து ஆட் பண்ணி கொடுக்குறாரு. அதை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. உள்ளபடியே யாரு களத்துல இன்னைக்கு வேலை செஞ்சீங்கன்னா ஒரு தனி மனிதராக இன்னைக்கு வந்து போராடி இந்த களத்தை உள்ளபடியே இன்னைக்கு மாத்திருக்காருன்னா அந்த எல்லா கிரெடிட்டும் நானே பொறுப்பாளர் இருந்திருக்கேன். ஒரு இடத்துல வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை திரட்டி தான் அந்த கூட்டத்தை காட்டுறாங்க கண்டி. அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து கூட்டம்லாம் வந்து கூடுறதே கிடையாது. இயல்பாக கூட்டம் இருந்ததுன்னா மீடியாவுக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது. 10 பேர் அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளுக்கு அம்சம் இவங்களுக்கு வந்து போகாது. ஸோ இவங்க அதுக்கேற்ற மாதிரி மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் சொல்றாங்களே விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ அடம் பிடிச்சு விஜய் சொல்றது எடுப்படாது. அவங்க சொல்லியிருக்கணும், எங்க அப்பா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு, உச்சத்தை விட்டு வந்துட்டாரு, 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வந்துட்டாரு, எங்க அம்மாவே விட்டு வந்துட்டாரு, எங்களையும் விட்டு வந்துட்டாரு, இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுன்னு அவங்க மகள் சொல்லியிருந்தான். ஜேசன் சஞ்சய் அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து களத்துல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இவரே சொல்லிக்கிறார் எல்லாமே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தவேகா செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்றைக்கு தேர்தல் ஒரு ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. வழக்கத்திற்கு மாறாக வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போவே 70% தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது 85 வருமா 90 வருமானலாம் பேச்சு போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது சமூகத்தில். வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க என்று பொருள். இப்படி வந்து பல உதாரணங்கள்லாம் சொல்லி பலரும் எழுதுவதையெல்லாம் பேசுவதையெல்லாம் பார்க்குறோம். இந்த வாக்கு சதவீத உயர்வு அப்படின்றது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியா? இல்லை, நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. உள்ளபடியே வந்து 100% வாக்கை வந்து செலுத்தணும்னு தான் அரசாங்கம் முயற்சி பண்ணுது. நம்மள மாதிரி தன்னார்வ அமைப்புகள், தன்னார்வர்கள், ஊடகங்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நடந்துதான்னா வந்து இல்லை. ஏன் இப்போ உங்களுக்கு வந்து அது பெரியதாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இல்லாதவங்க நிறைய பேர் வந்து நீக்கப்பட்டாங்க. உள்ளபடி 1 லட்சம் வாக்குகள் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போனதுனால உங்களுக்கு வந்து அந்த சதவீதம் வந்து கூடியிருக்குதா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிதாக மக்களுக்கு ஆர்வம் வந்துடுச்சு அப்படின்லாம் வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது. அப்படி களத்துல வந்து எதிரொலிக்கல. இப்ப நீங்க கேட்கறதோட உள்ளர்த்தம் என்னன்னா விஜய் வருகையால் அதிகரித்துதான் சொல்லிட்டு இப்போ இளைஞர்கள் வெளியூர்ல வேலை செய்யறவங்க வரமாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போகணுமான்னு நினைப்பாங்க. இப்போ பாருங்க, பெங்களூர்ல இருந்து, ஹைதராபாத்ல இருந்து, டெல்லியில இருந்துலாம் வராங்க, வெளிநாட்டுல இருந்துலாம் வராங்கன்னு சொல்றாங்களே. இல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எஸ்ஏஆர்ல வந்து நிறைய பேரோட வாக்குறுதிகள் பறிச்சதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே ஒரு அச்சம் வருது. இந்த எலெக்ஷன்ல நம்ம வந்து ஓட்டு போடலைன்னா இப்போ தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு போய் சேரணும்னா நீங்க வாக்களிக்கணும்னு இவங்களுக்கே வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கு. அப்ப நம்ம வந்து ஓட்டு போட்டாதான் இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம உரிமையோட கேட்க முடியும்னு அவங்களுக்கு வந்து ஒரு உள் உணர்வு இருக்கு, உந்துதல் வந்து இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அச்ச உணர்வு இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு திமுக ஒரு அரணாக இருக்குது, தமிழ்நாடு போராடுது, தமிழகத்து பல்வேறு நிதிகள் வந்து கொடுக்கறது இல்ல. நீ ஓட்டு போடலன்னா ஓட்டை வேற எவனா போட்டு இங்க வந்து எங்கன்னா வந்து புறவாசல் வழியாக பிஜேபி வந்துருமான்னு மக்களுக்கு ஒரு கான்சியஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வந்து இருக்கிறதான் களத்துல பார்க்கணும். அதை தாண்டி வந்து இங்க ஒரு பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்திருக்காருன்னா இல்ல, அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். உள்ளபடியே கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. 2009 ஒரு மாற்றம் வந்தது, 11 ஒண்ணு இருந்தது, 21 வந்து புதியதாக நீ என்னதான் வந்து இந்த ஆட்சி வந்து நல்லாட்சியா கொடுத்தாலும் மக்களோட மனநிலை வந்து மாறி மாறி இருந்தது. அப்படி மாத்தி போடுவோன்றதுனால அது விளையாட்டுத்தனமா வந்து செய்யறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு போட்டாங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உடைச்சிருக்காங்க திமுக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமான தலைவராக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உயர்ந்து நிற்கிறார். அவர் வெறும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. களத்துல நாங்க வந்து பாக்குறோம், அதிமுக அவர்களே சொல்றாங்க, ஏங்க ஸ்டாலினோட இந்த நலத்திட்டங்கள் ஒன்னொன்னு பார்த்து நீங்க வந்து மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா
பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற மாநிலங்கள்லாம் வந்து குறைஞ்சிருக்கு, கல்வி அறிவு வந்து குறைஞ்சிருக்கு, பள்ளிக்கு செல்வோரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு, சிறார்கள் வந்து வேலைக்கு போகிறது அதிகரிச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகிற வந்து மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு, இடைநிற்றல் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணது இவரோட முக்கியமான ஒரு ரோலாக வந்து பார்க்குறாங்க. அரசியலை தாண்டி ஸ்டாலினை வந்து பார்க்குறவங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட நேருக்கு நேராக வந்து போர் புரியுறாரு. தமிழ்நாட்டில் என்னை தாண்டி தானே நீ வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொல்றது, இந்த டீலிமிட்டேஷன்லாம் இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள், இப்போ மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து களத்தில் இறங்கி ஒரு கள வீரராக அவர் வந்து செயல்படுறதுனால இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படிதான் வந்து களம் இருக்குதான். அதை தாண்டி இங்கே களத்தில் எதுவும் எதிரொலிக்கல. ஸ்டாலின் வந்து சதி பண்றார், எங்க மக்கள் ஓட்டு போடுறதுக்காக வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்க, கிளாம்பாக்கத்தில் மட்டுமே 40,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க, பஸ் இல்லை, திட்டமிட்டு 3 அதிகாரிகள் வந்து ஒரு காப்பந்து முதலமைச்சர்னு சொல்றாரு. அதை வச்சுலாம் காப்பந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு பஸ் ஏற்பாடு பண்ணாமல் தடுக்கிறாரு, ஓட்டு போட விடாமல் தடுக்கிறாரு, பயம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்றாரு. அதை வச்சுலாம் இப்போ எல்லாம் ஓட்டு போட போனவங்க எல்லாமே வந்து தாவே கேட்கறாங்களா? அப்படிலாம் கிடையாது. வெகுஜன மக்கள் தானே எல்லாருமே. அதுல திமுக காரங்க இருப்பாங்க, அண்ணா திமுக இருக்காங்க, பிஜேபி காரங்க எல்லாருமே தான் இருப்பாங்க. ஒரே நேரத்துல வந்து ஊருக்கு போறோம் ஷெட்யூல் பண்ணது மக்கள் தான். அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதிகப்படியான பேருந்துகளை வந்து இயக்கியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்ற மாதிரி இவர் காபந்து முதலமைச்சர்னா இவர் எப்படி எல்லா முடிவும் வந்து எடுக்க முடியும்? அப்போ தேர்தல் ஆணையம் தான் வந்து இங்க வந்து முடிவு எடுக்கும். அந்த வார்த்தையே தப்பு தான் இல்லையா? ஆமா, முதலமைச்சர் ஆட்சி கவிழ்ந்துட்டாதான் தவறா பேசுறாங்க. அதான் சொல்றாங்க, முதல்வர் தான் வந்து இன்னைக்கும் அவர் பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளும் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதை சொல்றேன், தற்கூரின் எதனாலதான் வந்து ஆதவர்ஜுன சொல்றோம், தமிழக வெற்றி கழகத்தை நம்ம சொல்றோம். ஒரே நேரத்துல மக்கள் வந்து பிளான் பண்றாங்க. சோ அந்த மாதிரி வருமா அந்த ரஷ் வந்து நடக்குது. இப்ப மட்டும் தான் நடந்ததுன்னா கிடையாது. 2021 எலெக்ஷன்ல இதே மாதிரி நடந்து, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எல்லா நேரத்திலும் இந்த கடைசி நேரத்துல இப்படி நீங்க சொல்றீங்களா, தீபாவளிக்கு போறதே அப்படிதான் இருக்கும், பொங்கலுக்கு ஊருக்கு போறதே அப்படி இருக்கு. அப்பெல்லாம் நீங்க வந்து இதே குற்றச்சாட்டு தான். அதோட சேர்ந்து 4 நாள் லீவ் வருது, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. அதுதான் இது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ பிளான் மக்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து அவங்க தான் திட்டமிடல் பண்ண வேண்டி, இது அரசாங்கம் கையில இது ஒண்ணுமே கிடையாது. வழக்கமான தேர்தலை விட இது ஒரு மாறுபட்ட தேர்தல்னு பலரும் சொல்றாங்க. இதுல வந்து மிக முக்கியமாக விஜய் ஃபேக்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இளைஞர்களை நிறைய பேரை வந்து அரசியல் பேச வச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் வரைக்கும் அரசியல் பேச வச்சிருக்கிறாங்க. வீடுகளில் சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்களை வந்து ஓட்டு போட சொல்லி வற்புறுத்துறாங்க. யாருக்கு? டிவிகேக்கு போடணும்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைகள், ஸ்கூல் பசங்க பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க. டிஎம்கேயா டிவிகேயா, ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் வந்து முழக்கம் போடுறாங்க. ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு அரசியல் தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்காருன்னு ஒன்று சொல்றாங்க. உண்மைதான் நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கு, தாக்கம் வந்து பெரிய லெவலில் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து பெருமளவில் வந்து விஜய்க்காக வேலைகள் வந்து செய்யறாங்க. இதுல அப்படி சொல்றீங்களா? ஊடகங்கள் வேலை செய்யறாங்க, நிச்சயமாக வேலை செய்யறாங்க. கார்பரேட் அரசியல் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்னு சொன்னா கூட கிடையவே கிடையாது. அதான் சொல்றேன், ஊடகங்களோட பங்கு. அதுவும் பாத்தீங்கன்னா பெரு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் விஜய்க்காக தண்ணியாக பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க. அதுக்கு நான் என்னால ஆதாரத்தோட சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, முதல்வர் வந்து போறாரு, ஒரு இடம் போறாரு, அதை பாத்தீங்கன்னா ஒரு தலைப்புச் செய்தி மாதிரி ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் தான் வந்து நியூஸ் வந்து போடுறாங்க. இதே திரு விஜய் அவர்கள் வந்து கிளம்புறாருன்னா, அவர் வந்து இங்க இருந்து திருச்சி கிளம்புறாருன்னா, அந்த இங்க இருந்து கிளம்பி திருச்சி போற வரைக்கும் பாத்தீங்கன்னா லைவ் போறாங்க. இது ஒரு சேனல்ல மட்டும் கிடையாது, முன்னணி சேனல்கள் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவரோட கட்சியோட கொள்கை பாடல்களை வந்து போடுறாங்க. அந்த கூட்டத்தை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நாங்க வந்து மெரினா போராட்டம் வந்து நாங்க வந்து பண்ணோம், அந்த கூட்டத்தை வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்காகனா ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை வந்து நீ கலந்துக்கலையா, நீ பெரிய குற்றவாளி, தேச துரோகி மாதிரி உன்னை வந்து சித்தரிச்சிருவாங்க. மெரினால போராட்டம் நடக்குது, நீ போலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சியான ஒரு போராட்டம், மக்களுக்கான ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்றோம். ஆனா விஜய்க்காக இந்த கூட்டத்தை வந்து காட்டுறதுல உங்களுக்கு என்ன இங்க அரசியல் மாற்றம் நடக்க போகுதுன்னா, இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நம்ம பேசுறத அப்புறம் எந்த மாற்றமும் வந்து போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரளாக கூட்டுறாங்க. நம்மளே சொன்னதுதான், நானே பொறுப்பாளர் இருந்திருக்கேன். ஒரு இடத்துல வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை திரட்டி தான் அந்த கூட்டத்தை காட்டுறாங்க கண்டி. அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து கூட்டம்லாம் வந்து கூடுறதே கிடையாது. இயல்பாக கூட்டம் இருந்ததுன்னா மீடியாவுக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது. 10 பேர் அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளும் காமிச்சா இவங்களுக்கு வந்து போகாது. ஸோ இவங்க அதுக்கேற்ற மாதிரி, மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் சொல்றாங்களே. கரூர் இந்த சம்பவமே ஏன் நடந்ததுன்னா, இந்த மீடியாவோட வெளிச்சம் தான். அந்த இடத்துல தான் எங்களுக்கு வியூ பாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துல தான் நான் வந்து போவேன். அதை தான் பாத்தீங்கன்னா சினிமா ஷூட் கூட நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கூட சொல்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு வேணும், அந்த இடம் தான் உங்களுக்கு வேணும், அந்த பிரேம் தான் உங்களுக்கு வேணும்னா, அப்ப முழுக்க உங்களுக்கு என்னன்னா, நீங்க தான் சொல்றீங்களே 5 கோடி பேர் எங்களுக்கு லைவ் பாக்குறாங்க அப்படின்னு.
ஸோ அப்படி வந்து ஒரு 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 பிம்பத்தை வந்து கட்டமைக்கலாம். உள்ளபடி அப்படி இருக்கான்னா கிடையவே கிடையாது. களத்துல எல்லாருக்கும் இருக்கு. ஏங்க எடப்பாடிக்கு கூடின கூட்டத்துல பாதி கூட விஜய்க்கு கூடலங்க. முதல்வர் கூடினதுல 25% கூட விஜய்க்கு வந்து கூடல. இதுதான் நிதர்சனமா உண்மை. மாநாடே பாத்தீங்கன்னா அவங்க 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் திமுக வந்து போடுறாங்க. அந்த எரிச்சல் தாங்க முடியாதான் நீங்க கரூர்லயே போட்டீங்க. முப்பெரும் விழான்னு அவங்க போடுறாங்க. நீங்க வந்து பவள விழா பாப்பா நீ போடுறியா, நான் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு சென்னையும் திருவள்ளூரும் கேன்சல் பண்ணிட்டு அங்க போய் போட்டதுதான் அரசியல் அறிவின்மை காரணமாக, அரசியல் முதிர்ச்சியின்மையின் காரணமாக தான் இந்த 41 பேரை பலி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்கணும் கண்டி. அதை தாண்டி இவருக்கு வந்து கூட்டம் கூடுது, இவர் வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்படுத்துறாங்க அப்படிலாம் ஒண்ணு. எல்லா காலகட்டத்திலும் இளைஞர்கள் வந்துட்டே தான் இருக்காங்க. 1 கோடி புதிய வாக்காளர்கள் வராங்க. அவங்க எல்லாரும் 1 கோடி பேர் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்களா? எல்லா கட்சிகளும் ஓட்டு போகும். ஏன்னா இப்ப விஜய் சொல்றாருல, எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் அப்படிலாம் கிடையாது. நீ எல்லா வீட்லயும் போய் பாருங்க. ஒரு ஸ்டாலின் நிச்சயமாக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களா கொடுக்குறாரு. மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும், நான் முதல்வா இருக்கட்டும், தமிழ் புதல்வனா இருக்கட்டும், இப்படி பெண்களுக்கு வந்து இலவச பேருந்தா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. அப்போ இந்த திட்டங்கள்லாம் வந்து பயனளிக்கு. இதுல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் உங்களுக்கு நிதியே கொடுக்கறது இல்லை. இங்க வந்து மும்மொழி கொள்கை நீ வந்து ஏத்துக்கிட்டாதான் உனக்கு வந்து ஃபண்டேன்னு சொல்றான். ஆனாலும் உன் ஃபண்டே தேவையில்லடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 11.9% வந்து இன்னைக்கு இந்தியாலே அதிகப்படியான உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து எட்டியிருக்காங்க. டபுள் டிஜிட் வளர்ச்சி. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு போகும்போது என்ன டிஜிட்ல இருந்தது உங்களுக்கு? 3% இருந்து இன்னைக்கு வந்து 11. எல்லாத்திலும் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்காங்க, மருத்துவத்துல கட்டமைப்புல நம்பர் 1 இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த காலை உணவு திட்டம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதனால வந்து பயனடைகிறாங்க. கனடா அரசாங்கமே இதை வந்து ஒரு முன்மாதிரி திட்டமா வந்து எடுத்துட்டு செயல்படுறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் பாத்தீங்கன்னா திமுகவோட அறிக்கையை பின்பற்றி தான் இன்னைக்கு எல்லா மாநிலம், இப்ப 5 மாநிலங்களுக்கு வந்து தேர்தல் நடக்குது. அந்த 5 மாநிலங்களை யாரை வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து பாக்குறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தான் வந்து எடுத்துட்டு நீங்க அவ்வளவு தூரம் கூட போவானா, நீங்க விஜய் எடுத்துங்க, அதிமுக எடுத்துங்க, அவங்க அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்க? இவர் வந்து 2000 ரூபாய் கொடுத்தாரா, அவர் 2500 ரூபாய் கொடுக்குறாரு. இவர் 1000 ரூபாய் சொன்னா அவங்க வந்து 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் இதுல இருந்து ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தாண்டி அவங்க கிட்ட எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. வெயிட் பண்றாங்க. திமுக என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அதிமுக வெயிட் பண்றாங்க. அப்படியே அதிமுக கொடுக்குறாங்க. அதையே தான் விஜய் என்ன பண்றாருன்னா இதுல இருந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. உள்ளபடியே யாரு களத்துல இன்னைக்கு வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு தனி மனிதராக இன்னைக்கு வந்து போராடி இந்த களத்தை உள்ளபடியே இன்னைக்கு மாத்திருக்காருன்னா, அந்த எல்லா கிரெடிட்டும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ கூட்டங்கள் நிறைய வருது அப்படின்னாலும் கூட விஜய்க்கு வந்து ஒரு ஒரு தாக்கம் இருக்குல்ல. விஜய் வந்துட்டாருன்னா ஊடகங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் பல வேட்பாளர்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க போகிற இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு, டிவிக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தென் தமிழகம் டெல்டா திமுக ஃபேவராக இருக்குது, மேற்கு மண்டலம் அப்புறம் தருமபுரி வரைக்கும் அது வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குது, வட தமிழகம் சென்னை உள்ளடக்கிய வட தமிழகம் அது வந்து ஒரு பெரிய அளவில் அதில் டிவிக்கு ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அது அப்படி யதார்த்தம் இருக்குதா வட தமிழகத்தில்? இல்லை, அப்படி வந்து கிடையாதுங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2021 எலெக்ஷனே என்னால் வந்து சொல்ல முடியும். 2011 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், இப்படி நீங்கள் வந்து பல்வேறு காலகட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், 100% உங்களுக்கு வந்து வாக்கு வரப்போறதே இல்லை. இப்போ ஜெயிக்கிற கட்சி இப்போ அதிமுகவோ இல்லை திமுகவோ இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்குன்னா 40% மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. இப்போ திமுகவை நீங்க எடுத்துக்கலாம். இந்த முறை திமுக வந்து திருப்பி வருதுன்னா கூட 40% வந்து திமுகவுக்கு வந்து வாக்களிப்பாங்க. மீதி 60% வந்து எதிரான மனநிலை. நீங்க என்னதான் நல்ல அரசாங்கம் கொடுத்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு மனநிலை இருக்கும், மித்த பிற கட்சிகளும் இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 40 இருக்கு, இந்த பக்கம் 60 இருக்கு. இந்த 60 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஆண்ட கட்சி ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க, நீண்ட காலம் ஆட்சியில் 50 ஆண்டில் 33 வருஷம் ஏடிஎம்கே தான் இருந்திருக்காங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, 30% எடுத்துப்பாங்க. அது அந்த 60ல 50% அவங்க எடுத்துப்பாங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 50 தான் இருக்கு. அதுல 15 எடுக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 15 எடுக்கணும், விஜய் 15 எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து 15 ஆண்டுகள் இங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க. ஆனா என்னன்னா, ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை பிம்பம், எல்லாரும் வந்து விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு, அவருக்கு நாங்க வந்து ஆதரிக்கணும்னு நினைக்கும் போது அப்ப 20% விஜய்க்கு நம்ம வந்து 10-12% இன்னைக்கு உள்ளபடியே விஜயோட இது வந்து தாக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கூட அவர் 7% 8% போனா 20% வருவார். அப்போ நாம் தமிழர் 10. அந்த 60 தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து பிரிச்சுக்கிறாங்க. இதுல வந்து சுயேட்சைகள் இருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் சுயேட்சைகள் இருப்பாங்க, நோட்டா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 60% பகிர்ந்துக்கணும். இந்த பக்கம் 40% வந்து பாத்தீங்கன்னா
ஃபுல் மெஜாரிட்டியில வந்து திமுக வரும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அரித்மேட்டிக் கணக்கு. இது தெரியாம வந்து விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினா எந்த தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தல. சின்ன பசங்க சொல்றாருல, மாமா வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ அடம் பிடிச்சு ஓட்டு போட வைங்க எல்லாம் சொல்றாருல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? திவ்யா சாஸ் அவரோட மகள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு சொல்லியிருந்தாங்க வச்சுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்ல கடைசியா நேத்தி கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. யாரு விஜய் சொல்றது எடுபடாது, அவங்க சொல்லியிருக்கணும். எங்க அப்பா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு, உச்சத்தை விட்டு வந்துட்டாரு, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்துட்டாரு, எங்க அம்மாவே விட்டு வந்துட்டாரு, எங்களையும் விட்டு வந்துட்டாரு, இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்காரு, எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க மகள் சொல்லியிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க அவர் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து களத்துல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இவரே சொல்லிக்கிறார் எல்லாமே, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டேன்னா எதை விட்டுட்டு வந்த நீ? சுகபோக வாழ்க்கை விட்டு வரல, கேரவன்ல தான் இன்னைக்கும் இருக்கீங்க. சம்பளத்தை விட்டு வந்தோம், சம்பளம் விட்டு வந்து இங்க பாத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு 100 மடங்கு வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கி சம்பாதிச்சிருங்க. எல்லாத்தையும் விட்டு வந்தேன் நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல வந்து காசு கொடுக்குறீங்க, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல பணம் கொடுக்குறீங்க காசுக்கு வந்து எலெக்ஷனுக்காக வந்து ஆதவர்ஜுனா கொடுக்குறாரு. விஜயம் வந்து பெரம்பூர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல வந்து பணம் கொடுத்து மாட்டியிருக்காங்க, தாவேகா ஆட்கள் வந்து மாட்டியிருக்காங்க. இதுவும் இல்லபடியே இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை எப்படி எடுத்து போய் சேர்க்கறதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாம ஒரு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா தலையாரின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழைய காலத்துல, ஒளிய தெரியாதவங்க வந்து தலையார் வீட்டுல போய் ஒளிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ்காரர் மாதிரி தான் வச்சுங்களேன். அவர்தான் உளவாளி. அவர் தான் வந்து இன்டிமேஷன் கொடுப்பாரு. விவோ கிட்ட வந்து அவர் போய் சொல்லியிருக்காரு, தலையார் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்க வந்து டிவி கேல இருந்தோம், சரிப்பா நல்லது என்னப்பா அப்படின்னு கேட்டா, நான் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. அவரு விவோ கிட்ட சொல்லி, விவோ வந்து ஆர்ஐ கிட்ட சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா கேமரா எடுத்துட்டு போயிட்டு போட்டோ எடுத்து போடுறாங்க, வீடியோ எடுத்து போறாங்க. அதுக்கு 2 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை. இது எதுவுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காம இப்ப 41 பேர் கரூர்ல இறந்தாங்க. அதுக்கப்புறம் பல பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 55 பேர் வந்து இறந்திருக்காங்க. விஜய்க்கு வந்து இந்த கூட்டங்களுக்கு போய் 55 பேர் இறந்திருக்காங்க. ஒருத்தர் கூட அவர் இது வரைக்கும் ஒரு பைசா நிதியம் கொடுத்தது இல்ல. அரசாங்கம் கொடுத்தது, ஸ்டாலின் அரசாங்கம் வந்து 10 லட்சம் கொடுத்ததுனால இவர் 20 லட்சம் கொடுக்குறாரு. அதை தாண்டி இவர் எதுவுமே வந்து பண்ணல. விபத்துல அடிப்பட்டவங்களுக்கு அவங்க 1 லட்சம் கொடுத்தாங்க, 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பைசா கொடுக்கவே இல்லை. இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கே நகர் வேட்பாளர் பாத்தீங்கன்னா மரிய வில்சன் வந்து 1 பைசா வந்து கொடுக்கவே இல்லை. நீங்க அவ்வளவு தூரம் போக வேணாம், அது பழைய கதை நம்ம மறந்துட்டாலும். இப்ப கும்மிடி பூண்டிக்கு போனப்ப பொன்னேர்ல ஒரு வந்து இளைஞர் வந்து வேற போட்டான், கால்ல அடிபட்டு கால் உடைஞ்சு போச்சு. ஆர்வத்துல 2 குழந்தைகள் இருக்கு, சின்ன வயசு பையன் தான். உதவி செய்யுங்க விஜய் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறார், மண்டாடுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னால நீ எலெக்ஷனுக்கு ஆகாது அது வந்து பணத்தை கொடுத்துருக்கலாம். அந்த பையனுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு ஆட்கள் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தரப்புல ஒருத்தர் கூட போய் கேட்கவில்லை. சோ நான் என்ன கேட்கறேன்னா, உங்க குடும்பத்துல நீங்க யாருக்கும் உதவி பண்ணல, உன்னோட தொண்டர்களுக்கு யாருக்கும் உதவி பண்ணல, ஆனா நான் பொதுமக்களுக்கு தான் வந்து நான் நொட்டுவன்னு சொன்னா இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. களத்துல உள்ளபடியே விஜய் வந்து அவருக்கு முன்ன அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் என்ன செல்வாக்கு, அந்த செல்வாக்கு வந்து சரிந்திருக்கு தான் கருத்துல வந்து நம்ம வந்து தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருக்கிறது இன்னமும் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இப்ப இவர் வராரு, பேசுறாரு, ரோட் ஷோ தான் பண்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேசுறது கருத்தியெல்லாம் எதுவுமே ரோட் ஷோ பண்றாரு. நம்ம சொல்றோம்னா ஜனநாயக முறைப்படி யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் வந்து பண்ணியிருக்காங்க, வரம்பு வந்து மீறி இருக்காங்க. தேர்தல் அந்த அலுவலர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேட்புமனுவே வந்து நிராகரிக்காம வெறும் ஃபார்ம் எடுத்துமே கொடுக்குறாங்க. ஃபார்மே ஒருத்தர் எடுத்துட்டு போகாம போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணோங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு வேலை போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீடிங் ஆபீசர் கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்க போயிட்டு வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிட்டாரு. இப்படி இந்த பல்வேறு இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க. அதை தாண்டி வேட்பாளர் பாத்தீங்கன்னா இவர் மாற்று கட்சியில இருந்தவங்க, வந்து பிஜேபியில இருந்தவங்க, அதிமுகல இருந்தவங்க, வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க, இப்படி வந்து சீட்டுகளை வந்து கொடுத்தாரு. கடைசியில இப்ப சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபைனலா எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18 தொகுதிகளை தான் இவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. அதுவும் என்னன்னா அந்த பார்டரை டச் பண்ணதுனால அதுவும் ஒரு தொகுதியா கணக்கு பண்ணாங்க. அப்படி உள்ளபடியே பாத்தீங்கன்னா 7 தொகுதி மட்டும் போயிருக்காரு. ஒரு முறை தான் போயிருக்காரு. 2 தொகுதிக்கு 2 முறை போயிருக்காரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர். பெரம்பூர்லயே நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க, மூக்குத்தி கொடுக்குறீங்க. திருச்சி கிழக்குலயே வந்து பணம் கொடுக்க முயற்சி பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க என்ன அரசியல சொல்லுவீங்க? நீங்க சொல்றீங்கல்ல விஜய் வந்து புதுசா ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காரு, இளைஞர்கள் அரசியல் மாடு. அந்த இளைஞர்கள் நீங்க என்ன ரோல் மாடலா இருந்தீங்க? நீங்க களத்துல போய் உழைச்சிங்களா? இல்ல அந்த இளைஞர்களுக்கு பொறுப்பாளரே கிடையாதுங்க. திருச்சி கிழக்கு இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷனே முடிய போது பொறுப்பாளரே கிடையாது. பொறுப்பாளே இல்லாம ஒரு தேர்தல் வந்து பொறுப்பட்டத்தனமா வந்து அணுகிறவன் தான் வந்து விஜய். சோ அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்ல. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஜயை நம்பி யாரெல்லாம் போனாங்க அவரெல்லாம் வெல்வாங்க. இப்பயே என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. கிட்டத்தட்ட 100-150 பேர் பாத்தீங்கன்னா முன்னணி பொறுப்பாளர்களே அந்த கட்சியில இருந்து விலகத்துக்கு தயாரா இருக்காங்க.
இந்த எலெக்ஷன் டியூட்டி முடிச்சாம போனா உன தோலை உரிச்சுன்னு பொசியானன்னு சொன்னதுனால அவங்க கட்டுப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அந்த கூடாரம் வந்து காலி ஆயிடும். விஜய்க்கான இமேஜ் இன்னும் சரிஞ்சிடும். அதே முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். தேர்தல் அன்னைக்கு, தேர்தல் முடிவு ஒரு அன்னைக்கு இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.